ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறீங்கோ. மெந்திய கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மெந்திய பாத்து, அது கூட தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, பாவுக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டலாம். முதல்ல மெந்திய பாத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக நெருக்கியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னரும் ஆறு வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. கூடவே நான் இங்கே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறமா நாங்கள் கட்டு மிளகா பொடி கூட சேர்க்குறோம். அதனால பச்சை மிளகாய் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டா போகிறோம். பொன்னரும் வந்த உடனே கொஞ்சோண்டு மசாலா பவுடர்களை சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கட்டு மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், துளியுண்டு சுக்கு பொடி சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. 2-3 தக்காளி பொடியாக நெருக்கி சேர்த்துட்டா போகிறோம். இப்போது பாருங்க, மெயின் இன்க்ரீடியண்ட் எது தெரியுமா? இதுக்கு மெந்திய கீரை தான். ஒரு கட்டு மெந்திய கீரையை இலையிலையாக எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு மண் இல்லாத பார்த்துட்டு பொடியாக நெருக்கி சேர்த்துக்கோங்க. கூட நான் இங்கே கேரட் துருவல், பீட்ரூட் துருவல், உருளைக்கிழங்கு துருவல் எல்லாம் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வெஜிடபிள்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு சேருமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுதான் கின்வா. இது ஓவர் நைட் சோக் பண்ணி சேர்க்கணுன்ற மாதிரி இல்லை. மில்லட்ஸ் எல்லாம் பண்ணுறோமே அப்படியே. இது 1/2 hour பிஃபோர் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு பண்ணிட்டா சூப்பராக வரும். 1க்கு 2 தண்ணி அளவு. 1 டம்ளர் நீங்கள் கின்வா எடுத்துட்டாக்கா 2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டா போதும். இப்போ நான் கூட அது குக்கர் விசில் வரத்துனா கூட நான் பாவுக்காய் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த பாவுக்காயை மெலீஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எல்லாம் எடுத்துட்டு கூட மஞ்சப்பொடி தூவிட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த லெவலுக்கு ப்ரௌனாக வந்த உடனே 1/2 டீஸ்பூன் கட்டு மிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவையானது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த குக்கர் விசில் ப்ரெஷர் எல்லாம் இறங்கின அப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயிருக்கு. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிட்டுருக்கேன். வெள்ளரிக்காயை பொடியை நெருக்கிட்டு தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் அடிஷ்னல் சேர்க்கறதில்ல. ஏன்னா ஆஸ் சிம்பிளாக பாசிபிள் பண்ணி காட்டுறேன். அப்புறமா பாருங்க, இந்த கின்வா மெந்திக்கீரை பார்த்து சூப்பராக ஆவி பறக்க ரெடி ஆகிடுது. கூட ஃப்ரை ப்ளஸ்ஸு வெள்ளரிக்காய் பச்சடி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ரெசிபி பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா வீணாலட்சுமி நாராயண் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கோ. டேக் கேர், பாய்.